செல்வம் வாரில் இயேசு பேரில் பாரில் உள்ளோர் ஆசை கொள்ள அணியணியாய் கூடி வந்து துதி செலுத்தி செல்வோமே. அணியணியாய் கூடி வந்து துதி செலுத்தி செல்வோமே செல்வோமே. இதனால் கூட எகிப்தின் சிறையிருப்பிலிருந்து விடுதலை, சிறையிருப்பை பற்றி நம்மளால் பார்த்த உள்ளனாலும் இப்போ சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுத்ததை பற்றி பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 12:51 அன்றை தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அன்றை தினமே, என்றை தினம் அப்படின்னா கர்த்தர் நீங்கள் அடிமைப்பட்டிருப்பீங்க 430 வருஷம் அப்படின்னு சொல்லுவார். அந்த 430 வருஷம் முடிந்த மறுநாளே அவங்க என்ன செஞ்சாங்க, எகிப்திலிருந்து விடுதலை பெற்று போனாங்க. இது எதை குறிக்குன்னா, அவர் ஒரு நாள் குறித்து வச்சுருப்பார். அந்த நாளில் நம்மையும் விடுவிப்பார், நம்முடைய பிரச்சனைகள்லேருந்து விடுவிப்பார், நம்முடைய குழப்பங்கள்லேருந்து விடுவிப்பார், நம்முடைய எகிப்திலிருந்து விடுவிப்பார். எகிப்து அப்படின்னு சொன்னாலே என்னன்னா, எகிப்துனாலே மாம்ச இச்சை, எகிப்துனா பாவம், எகிப்துனா விக்கிரக ஆராதனை, எகிப்துனா பெருந்தீனி, எகிப்துனாலே ஒரு சோம்பல், இந்த மாதிரி அதிகாரம், ஆணவம், துரைத்தனம், இதெல்லாம் எகிப்து. இந்த பெரிய இக்கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. இந்த கர்த்தர் அவர் விடுதலை கொடுத்தார்ல, அன்னைக்கே அவங்க அணியணியாய் புறப்பட்டு எகிப்திலிருந்து விடுதலை பெற்று போனார்கள் என்று நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எகிப்து போன்ற எத்தனையோ அடிமை தலைகள் இருந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுவித்து வெளியில் கொண்டு வர ஒரு நாள் வச்சிருக்கிறாரு. அந்த நாளில் நிச்சயமாக அவர் அதை நடத்துவார். நாம் அதை விசுவாசிப்போம். அந்த நாளில் அந்த எகிப்திலிருந்து நம்மை புறப்பட பண்ணி அணியணியாய் போகக்கூடிய அளவில், வெற்றியோடு போகக்கூடிய அளவில் ஆண்டவர் நம்மை செய்ய போகிறாரு. நம்ம விசுவாசிப்போமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மையும் எகிப்திலிருந்து விடுதலை பண்ணுவார். ஆமென்.